Hello everyone, welcome back to Small Study. நம்ம லாஸ்ட் வீடியோல இருந்துட்டு ஷார்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஷார்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, அப்புறம் டிபி ஏபி எம்பி கர்வ்னா என்ன, அண்ட் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோஷன்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ நான் அந்த இதுலேயே சொல்லியிருந்தேன், லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோஷனை வச்சு நம்ம இருந்துட்டு த்ரீ லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். அதான் இருந்துட்டு லா ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் அண்ட் லா ஆஃப் நெகட்டிவ் ரிட்டர்ன். ஆர் இந்த மூணு தான் இருந்துட்டு நம்ம த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோஷன் அப்படின்னு நம்ம இருந்துட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இது ஃபுல்லாவே இருந்துட்டு நம்ம இந்த கிராஃப் வச்சுதான் இருந்துட்டு இந்த த்ரீ ஸ்டேஜஸ் இருந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோஷன்னா என்னன்னு லாஸ்ட் வீடியோல டீடைலா பார்த்தோம். இப்போ இந்த இதுல என்னன்னா இந்த மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருந்துட்டு ஒரு கர்வும் எப்படி இருக்கு, டிபி கர்வ் எப்படி இருக்கும், ஏபி கர்வ் எப்படி இருக்கும், அண்ட் எம்பி கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா இதை வச்சு நமக்கு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல சப்போஸ் டிபி இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட்ல இருக்கிறப்ப எம்பி கவர் என்னவா இருக்கும், இல்ல எம்பி அண்ட் ஏபி கவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஷேப்ஸை வச்சும், இல்ல அதோட எந்த இடத்துல அது மேக்ஸிமம் ஆகும், எந்த ஸ்டேஜ்ல அது மினிமமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துட்டு இந்த இதுல இருந்து வரும். ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. ஷார்ட் ரன் இதுல இந்த ஒரு ஸ்டேஜ்லையும் கர்வ் எப்படி இருக்கும்ன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்துட்டு இன்க்ரீசிங் ரிட்டர்ன். இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம லா வேரியபிள் ப்ரொபோஷன்ல என்ன சொல்லுவோம், டிபி இன்க்ரீசஸ், அதாவது டோட்டல் ப்ராடக்ட் ஆர் டோட்டல் அவுட்புட் இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட் ஆஸ் லேபர் இன்க்ரீசஸ். ஸோ அதான் இருந்துட்டு இங்க நடக்கும். டிபி இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட் எது வரைக்கும்னா பாயிண்ட் இ வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல டிபி இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிபி கர்வ் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அன் டிக்ரீசிங் ரேட்ல தான் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல டிபி கர்வ் இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் ஆஃப் இந்த ஈன்ற பாயிண்ட்ல இருந்துட்டு அது இருந்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்துட்டு டிபி கர்வ் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அன் டிக்ரீசிங் ரேட்ல இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் இஏ தான் இருந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் இருந்துட்டு எம்பி கர்வ் இருந்துட்டு அதோட மேக்ஸிமம் பாயிண்ட், இந்த டெக்ஸ்ன்ற பாயிண்ட் ரீச் ஆகிற இடத்துக்கு தான் இருந்துட்டு டிபி கர்வ் இருந்துட்டு இன்க்ரீசிங் ரேட்ல இருந்து இன்க்ரீசிங் அட் அன் இன்க்ரீசிங் ரேட்ல இருந்து இன்க்ரீசஸ் அட் அன் டிக்ரீசிங் ரேட்டுக்கு இருந்துட்டு மாறும். ஸோ ஏன் இருந்துட்டு இங்க இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட்டுக்கு மாறுதுன்னா எம்பி ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான நம்மளோட இதுவும் லாஸ்ட் நம்ம அந்த டேபிள் வச்சிருந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இன்க்ரீசஸ் அட் அண்ட் இன்க்ரீசிங் ரேட்ல மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இருந்துட்டு டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதே தான். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்துட்டு டிபி கர்வ் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட், ஏன்னா எம்பி கர்வ் இருந்துட்டு மேக்ஸிமம் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் ஃபால் ஆக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இப்போ என்ன நடக்குதுன்னா டிபி இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன் அட்டைன் பண்ணி அதுக்கப்புறம் இன்க்ரீசஸ் அட் அன் டிக்ரீசிங் ரேட்ல போகும். இதுதான் டிபி கர்வோட பாயிண்ட். எம்பி கர்வ் என்ன ஆகும்னா அதோட மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டு எம்பி கர்வ் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதான் இருந்துட்டு டிபி கர்வும் எம்பி கர்வும் இருந்துட்டான். ஏபி கர்வ் என்ன ஆகும்னா ஆவரேஜ் ப்ராடக்ட் கர்வ் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துட்டு வரும். கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஏபி கர்வும் இருந்துட்டு அதோட மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட எண்ட்ல இருந்துட்டு ரீச் பண்ணும். ஸோ இதான் இருந்துட்டு ஏபி கர்வ் இருந்துட்டு கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து அதோட மேக்ஸிமமா ரீச் பண்ணிடும். எம்பி கர்வ் அதை விட ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகி ஏபி கர்வ் விட ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ரீச் பண்ணி ஃபால் ஆகவே ஆரம்பிச்சிடும். டிபி கர்வ் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட்ல ஆகி அதுக்கப்புறம் இன்க்ரீசஸ் அட் அன் டிக்ரீசிங் ரேட்ல இருந்துட்டு நமக்கு போகும். ஸோ அதை தான் இருந்துட்டு இங்க பாயிண்டா கொடுத்துருக்கேன். போத் ஏபி கர்வ் அண்ட் எம்பி கர்வ் இன்க்ரீசஸ், பட் எம்பி கர்வ் இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட் ஆஸ் கம்பேர்ட் டு ஏபி. அதாவது போத் ஏபி அண்ட் எம்பி ரெண்டுமே இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. ஆனா எம்பி கர்வ் இருந்துட்டு ஏபி கர்வோட ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும் with an increase in labor unit and reaches its maximum and starts fall. ஸோ அதான் எம்பி கர்வ் இருந்துட்டு அதோட மேக்ஸிமம் ரீச் பண்ணி அது ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே ஏபி கர்வ் பார்த்தீங்கன்னா ஏபி கர்வ் ரைசஸ் த்ரூ அவுட் ஸ்டேஜ் 1 அண்ட் ரீச்சஸ் இட்ஸ் மேக்ஸிமம் பாயிண்ட் வேர் எம்பி இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஏபி கர்வ் இருந்துட்டு ஸ்டேஜ் ஃபுல்லா ரைஸ் தான் ஆகும். அதோட மேக்ஸிமம் ஸ்டேஜ் 1ஓட எண்ட்ல இருந்துட்டு ரீச் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்துட்டு எம்பியும் ஏபியும் இருந்துட்டு ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க நீங்க 3 பாயிண்ட் இருந்துட்டு எடுக்கணும். ஒன்னு டிபி கர்வ் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிபி கர்வ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டிபி கர்வ் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அண்ட் இன்க்ரீசிங் ரேட்ல ரீச் ஆகி பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன் அட்டைன் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட்ல இருந்துட்டு மூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. அதே எம்பி கர்வ் எடுத்தோம்னா எம்பி கர்வ் வந்துட்டு ஏபி கர்வோட ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ரீச் பண்ணோம். அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு ஈக்குவல் தான் இருந்துட்டு டிபி கர்வோட பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன். அதுக்கப்புறம் எம்பி கர்வ் இருந்துட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் இருந்துட்டு எம்பி கர்வ். அடுத்து ஏபி கர்வ் எடுத்தோம்னா ஏபி கர்வ் ஸ்டேஜ் 1 ஃபுல்லா ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும்.
ரைஸ் ஆகி ஸ்டேஜ் ஒன்னோட எண்ட்ல இருந்துட்டு அதோட மேக்ஸிமம் பாயிண்ட் அட்டைன் பண்ணணும். அந்த பாயிண்ட்ல எம்பி கர்வ் இருந்துட்டு ஏபி கர்வுக்கு ஈக்குவலா இருக்கும். இவ்வளவுதான் இருந்துட்டு நம்மளோட ஸ்டேஜ் ஒன். அடுத்து நம்மளோட ஸ்டேஜ் ஒன் இன்க்ரீசிங் ரிட்டர்ன் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் போறது நம்மளோட டிக்ரீசிங் ரிட்டர்ன் ஸ்டேஜ். டிக்ரீசிங் ரிட்டர்ன் ஸ்டேஜ்ல என்ன ஆகுனா டிபி இருந்துட்டு கண்டினியூஸ் டு இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிமினிஷிங் ரேட். டிக்ரீசிங் ரேட்ல இருந்துட்டு டிபி இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் அதோட மேக்சிமம் பாயிண்டான ஜின்றத இருந்துட்டு நம்ம ரீச் பண்ணோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல அந்த பார்த்த அந்த டேபிள்ல 180 வந்துச்சு. 180 அவுட்புட் தான் இருந்துட்டு நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் தான் இருந்துச்சு இல்லையா. நம்ம இன்னொரு லேபர் இன்க்ரீஸ் பண்ணியும் இருந்துட்டு நம்மளோட அவுட்புட் இருந்துட்டு அந்த 180லே சஸ்டைன் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு இந்த ஜின்ற பாயிண்ட். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல டிபி கர்வ் இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட்லேயே போய் அதோட மேக்ஸிமம் பாயிண்ட்டை இருந்துட்டு ரீச் பண்ணும். அடுத்து எம்பி கர்வ் அண்ட் ஏபி கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே இருந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இருந்துட்டு ஃபால் தான் ஆகும். பட் ஆனா எம்பி கர்வ் இருந்துட்டு அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி எம்பி கர்வ் ஃபாஸ்டரா ரைஸ் ஆகி அதோட மேக்ஸிமம் ரீச் பண்ணுச்சோ அதோட ஆப்போசிட்டா இங்க எம்பி கர்வ் ஃபாஸ்டரா ஏபியோட ஃபால் ஆகி ஜீரோவா இருந்துட்டு ரீச் பண்ணும். இதுல என்னன்னா டிபி கர்வோட மேக்ஸிமம் பாயிண்ட்ல டிபி கர்வ் அதோட மேக்ஸிமம் பாயிண்ட்ல இருக்கிறப்ப எம்பி கர்வ் இருந்துட்டு அதோ இந்த எம்பி கர்வ் இருந்துட்டு ஜீரோல இருக்கும். ஸோ அதான் இருந்துட்டு இந்த டிபி கர்வ் மேக்ஸிமமா இருக்கிறப்ப நமக்கு எம்பி இருந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். நம்மளோட லாஸ்ட் வீடியோல அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும் 186 யூனிட் ஆஃப் நம்ம லேபர் எம்ப்ளாய் பண்றப்ப அதே லெவல் ஆஃப் அவுட்புட் தான் இருக்கும். ஸோ அவுட்புட்ல எந்த சேஞ்சும் இல்லாதனால அடிஷனல் லேபர் நம்ம உள்ள கொண்டு வந்ததுனால நமக்கு அடிஷனலா எந்த அவுட்புட்டுமே இருந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால எம்பி இருந்துட்டு நமக்கு ஜீரோ. ஏன்னா எம்பி இருந்துட்டு சேஞ்ச் இன் கியூ பை சேஞ்ச் இன் எல். ஸோ எல் இருந்துட்டு ஒரு லேபர் சேஞ்ச் இன் எல் இருந்துட்டு ஒரு லேபர் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துருக்கு. ஆனால் கியூ இருந்துட்டு நமக்கு சேஞ்ச் இன் கியூ இருந்துட்டு நமக்கு ஜீரோ. அதனால எம்பி இருந்துட்டு நமக்கு ஜீரோ. ஸோ இதான் இருந்துட்டு நம்ம எம்பி கர்வ். ஏபி கர்வும் இருந்துட்டு இந்த ஸ்டேஜ் ஃபுல்லா ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஏபி கர்வ் இருந்துட்டு பாசிட்டிவா இருந்துட்டு தான் இருக்கும். ஏபி கர்வ் இருந்துட்டு நமக்கு ஜீரோ ஆகாது. So in the stage with an increasing unit, both AP and MP fall in the stage with an increasing unit of labor, but both remains positive. ரெண்டுமே இருந்துட்டு பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா MP இருந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ்ல ஜீரோ தான் இருந்துட்டு அட்டைன் பண்ணிட்டு அது ஏபி கர்வ் இருந்துட்டு கண்டினியூஸா ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கு. இந்த டிமினிஷிங் ரிட்டர்னுக்கு காரணம் என்னன்னா டிமினிஷிங் ரிட்டர்ன் பிகாஸ் ஈச் அடிஷனல் ஒர்க்கர் ஹாஸ் லெஸ் ஆக்சஸ் டு கேபிட்டல் அண்ட் லெஸ் ஸ்பேஸ் இன் விச் டு ஒர்க். இதான் இருந்துட்டு நான் நேற்று கடைசியா இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ரீசனா இருந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா இருந்துட்டு கேபிட்டல் இருந்துட்டு நமக்கு கம்மியான குவான்டிட்டியில இருக்கு. கேபிட்டல் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியல. அதுல நம்ம அதிகமா லேபர் போட போட கூட யூட்டிலைசேஷன் ஆஃப் அந்த கேபிட்டல் இருந்துட்டு அதிகமாயிட்டே போகும். அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் இருந்துட்டு ஏற்படும். அதனாலதான் இருந்துட்டு இந்த டிமினிஷிங் ரிட்டர்ன் இதுதான் கடைசியா எதுக்கு நமக்கு லீட் ஆயிருந்தா நம்மளோட தேர்ட் ஸ்டேஜான நெகட்டிவ் ரிட்டர்னுக்கு இருந்துட்டு நமக்கு லீட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம எடுக்க வேண்டிய பாயிண்ட்னா டிபி கர்வ் இருந்துட்டு மேக்ஸிமம் டிக்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ரீச் பண்ணோம். அந்த பாயிண்ட்ல நம்மளோட எம்பி கர்வ் இருந்துட்டு நமக்கு ஜீரோவா இருக்கும். அண்ட் போத் எம்பி கர்வ் அண்ட் ஏபி கர்வ் ரெண்டுமே இருந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல கண்டினியூஸா ஃபாலோ ஆகும். இதுல ஒன்னே ஒன்று என்னன்னா ஏபி கர்வ் இருந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். ஆனா எம்பி கர்வ் இருந்துட்டு ஜீரோவை ரீச் பண்ணும். அவ்வளவுதான் இருந்துட்டு இந்த நம்ம செகண்ட் ஸ்டேஜான டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ். அப்படியே நம்ம தேர்ட் ஸ்டேஜ்க்கு வந்தோம்னா தேர்ட் ஸ்டேஜ் இருந்துட்டு நம்மளோட நெகட்டிவ் ரிட்டர்ன். இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன்ல டிபி கர்வே இருந்துட்டு நமக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். டோட்டல் அவுட்புட்டே இருந்துட்டு நமக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எம்பி கர்வ் இருந்துட்டு நெகட்டிவ் ஆயிடும். எம்பி கர்வ் இங்க பாருங்க, எம்பி கர்வ் ஜீரோவை தாண்டி இருந்துட்டு நமக்கு கீழே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எம்பி கர்வ் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ் ஆயிடும். பட் ஆனா இதுல ஒரே ஒரு இது என்னன்னா ஏபி கர்வ் வந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கும். பட் ரிமைன்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. ஏபி கர்வ் இருந்துட்டு நமக்கு ஜீரோவே இருந்துட்டு ஆகாது. எப்பயுமே கிரேட்டர் தேன் ஜீரோவா தான் இருந்துட்டு ஏபி கர்வ் இருந்துட்டு நமக்கு இருக்கு. இது ஏன்? ஏன்னா ஏபி கர்வ் இருந்துட்டு டிபி பை எல் லேபர். இது இருந்துட்டு ஒரு ஆவரேஜ் ப்ராடக்ட். ஆவரேஜ் ப்ராடக்ட் நெகட்டிவ் ஆகணும்னா இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ் ஆகும். லேபர் கண்டிப்பா நமக்கு இருந்துட்டு கண்டிப்பா நெகட்டிவ் ஆகுது. எப்படி நான் -1 லேபர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ லேபர் நம்ம கண்டிப்பா நெகட்டிவ் ஆகாது. ஸோ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்றப்ப டோட்டல் அவுட்புட் ஆன கியூ இருந்துட்டு நமக்கு நெகட்டிவா போகாது. ஏதோ ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் நமக்கு என்ன அவுட்புட் இருந்துட்டு நமக்கு ஜீரோ ஆகலாம். நெகட்டிவ் அவுட்புட் நம்ம இருந்துட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த ரீசனால டிபியும் இருந்துட்டு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்துட்டு டிபி ஃபால் ஆகுது. ஆனா டிபி ஏதோ ஒரு ப்ரொடியூஸ் மேபி இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் பிரகாரம் 118 வச்சோம்னா இந்த பாயிண்ட் இருந்துட்டு ஒரு 160 இருக்கும். எப்படியோ இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ அப்படின்றப்ப லேபர் ஒரு 12 போட்டாலும் நமக்கு ஏதோ ஒரு நம்பர் வரும். ஆனா என்ன ஏபி இருந்துட்டு கண்டினியூஸா இருந்துட்டு ஃபால் ஆகும். பட் ஆனா எப்பயுமே கிரேட்டர் தேன் ஜீரோவா தான் இருக்கும். இந்த பாயிண்ட் இருந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏபி இருந்துட்டு எப்பயுமே இருந்துட்டு நமக்கு கிரேட்டர் தேன் ஜீரோ தான் அப்படி.
ஏன்னா நமக்கு இதை வச்சு கொஸ்டின் வரும். ஆவரேஜ் ப்ராடக்ட் இருந்துட்டு நெகட்டிவா ஆகுமா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ இல்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் ஸ்டேஜ்ல ஏபி கர்வ் என்னவா இருக்கும், ஏபி கர்வ் இருந்துட்டு கிரேட்டர் தேன் ஜீரோவா, இல்ல லெஸ் தேன் ஜீரோவா, இல்ல ஏபி இருந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ இதான் இருந்துட்டு நம்ம 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். ஸோ இதை எல்லாத்தையும் இருந்துட்டு நான் சொன்னதை தான் அவுட்லைன் பண்ணி இந்த டேபிள்ல இருந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிள் வேணும்னா நீங்க, இந்த டேபிள் நான் மேக் பண்ண டேபிள் தான் இது. ஒரு ஸ்டேட்லயும் ஒரு கர்வ் எப்படி இருக்கும், டோட்டல் ப்ராடக்ட் கர்வ் எப்படி இருக்கும், மார்ஜினல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ஆவரேஜ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்ன்றதான் நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன். இந்த டேபிள் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்ல இருந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. நான் கண்டிப்பா அந்த குரூப்ல இருந்துட்டு இந்த டேபிள ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு அவுட்லைன் தான். இப்போ நான் சொன்ன அந்த 3 ஸ்டேஜஸ்க்கான ஒரு அவுட்லைன் தான் இருக்குது. இந்த டிபி கர்வ் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீஸ் ரேட் தென் அட் டிமினிஷிங் ரேட். அதே மார்ஜினல் ப்ராடக்ட் வந்துட்டு மேக்ஸிமம் ரீச் பண்ணி தென் ஃபால் ஆகும். அண்ட் ஏபி கர்வ் வந்துட்டு அதோட மேக்ஸிமம்ல இன்டர்செக்ட் பண்ணும். அதான் நான் சொன்னேன், ஏபியோட மேக்ஸிமம்ல ஏபி இஸ் ஈக்குவல் டு எம்பி. ஆவரேஜ் ப்ராடக்ட் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகி அதோட மேக்ஸிமம் ரீச் பண்ணும். அதான் செகண்ட் ஸ்டேஜ். அதே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்தோம்னா இது கண்டினியூஸா டிமினிஷிங் ரேட்ல இதாகி டிபி கர்வ் வந்துட்டு அதை மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும். இங்க எம்பி கர்வும் ஃபால் ஆகி ஜீரோக்கு இருந்துட்டு போயிடும். ஆவரேஜ் ப்ராடக்ட் என்னன்னா கண்டினியூஸா இருந்துட்டு கம்மியா டிமினிஷ் ஆகிட்டே வந்துட்டு வரும். இதான் இருந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ்ல. ஆனா டிக்ரீசிங் ரிட்டர்ன் ஸ்டேஜ்ல நடக்கும். தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா டிபியே இருந்துட்டு ஃபால் ஆரம்பிச்சிடும், எம்பி கர்வ் நெகட்டிவ் ஆயிடும். பட் ஆனா ஏபி கர்வ் மட்டும் ஃபால் ஆகும். ஆனா எப்பயுமே கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த 3 ஸ்டேஜஸ்க்கான ஒரு அவுட்லைன் தான் அந்த டேபிள். ஸோ இது வேணா நீங்க இருந்துட்டு நம்ம டெலகிராம் குரூப்ல ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இருந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏபி கர்வ் அண்ட் எம்பி கர்வ். ஏபிக்கும் எம்பிக்கும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது 3 கன்சாலிடேட்டடா பார்த்தோம். ஸோ இப்போ ஏபிக்கும் எம்பிக்கும் மட்டும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஏன்னா இதை வச்சு நமக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. முன்னாடி பேப்பர்ஸ்ல எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் நமக்கு இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏபிக்கும் எம்பிக்கும் உண்டான என்ன ரிலேஷன்? அதான் இருந்துட்டு நம்ம சிம்பிளா 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். தென் ஏபி இன்க்ரீசஸ், எம்பி இஸ் கிரேட்டர் தேன் ஏபி. ஸோ இப்படிதான் நம்ம கொஸ்டினே கேட்பாங்க. ஏபி இன்க்ரீஸ் ஆகிறப்ப எம்பி இருந்துட்டு கிரேட்டர் தேன் ஏபியா இருக்குமா, இல்ல லெஸ் தேன் ஏபியா இருந்துட்டு இருக்குமா, இல்ல எம்பி கர்வ் இருந்துட்டு ஏபி கர்வுக்கு ஈக்குவலா இருக்குமா, இப்படின்ற கொஸ்டின் இருந்துட்டு நமக்கு வந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனாலதான் இருந்துட்டு இந்த இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு when ஏபி இன்க்ரீசஸ், ஏபி எங்க இன்க்ரீஸ் ஆகுது, கர்வை பாருங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா டப்புன்னு கர்வை ட்ரா பண்ணிடுங்க. சும்மா ரஃபா இப்படி கர்வை மட்டும் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து எக்ஸாம் எல்லாம் இது பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏபி எங்க இன்க்ரீஸ் ஆகுது, ஏபி இன்க்ரீஸ் ஆகிற இடம் இந்த இடம். ஏபி இன்க்ரீஸ் ஆகுது. ஏபி இன்க்ரீஸ் ஆகிறப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் எம்பி இஸ் கிரேட்டர் தேன் எம்பி. எம்பி மேல இருக்கா, இதுதான் எம்பி கர்வ். எம்பி கர்வ் வந்துட்டு மேல இருக்கு. எம்பி கர்வ் வந்துட்டு ஏபி கர்வ் இங்க தான் இருக்கு, ஆனா எம்பி கர்வ் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ அப்ப ஏபி இன்க்ரீஸ் ஆகிறப்ப எம்பி இஸ் கிரேட்டர் தேன் ஏபி. ஏபி இன்க்ரீஸ் ஆகிறப்ப எம்பி இஸ் கிரேட்டர் தேன் ஏபி. அடுத்து வென் ஏபி இஸ் மேக்ஸிமம். இது நம்ம லாஸ்ட் இதுல இருந்துட்டு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏபி இருந்துட்டு ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகி ஆவரேஜ் ப்ராடக்ட் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகி அதோட மேக்ஸிமம் ரீச் பண்ணும். ரீச் பண்ற இடத்துல எம்பி இருந்துட்டு ஏபிக்கு ஈக்குவலா இருக்கும். எம்பி இருந்துட்டு ஏபிக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ வென் ஏபி இஸ் மேக்ஸிமம் எம்பி இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட செகண்ட் பாயிண்ட். அடுத்து ஏபி வென் ஏபி ஃபால்ஸ். ஏபி எங்க ஃபால் ஆகுது, ஏபி எங்க ஃபால் ஆகுது, ஏபி கர்வ் இருந்துட்டு ஏபி கர்வ் இங்க ஃபால் ஆகுது. ஸோ ஏபி கர்வ் இங்க ஃபால் ஆகிற இடத்துல எம்பி எங்க இருக்கு, ஏபிக்கு கீழே இருக்கு. எம்பி கர்வ் இருந்துட்டு இங்க. ஸோ எம்பி இஸ் லெஸ் தேன் ஏபி. ஏபி கர்வுக்கு கீழே தான் இருக்கு ஏபி ஃபால் ஆகுது. ஸோ எம்பி இஸ் லெஸ் தேன் ஏபி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ திருப்பியும் கூட இதே மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏபி இன்க்ரீஸ் ஆகிறப்ப எம்பி இஸ் கிரேட்டர் தேன் ஏபியா இருந்துட்டு இருக்கும். அதே ஏபி இருந்துட்டு அதோட மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்றப்ப எம்பி இஸ் ஈக்குவல் டு ஏபியா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஏபி இருந்துட்டு ஃபால் ஆகிறப்ப எம்பி இருந்துட்டு ஏபிக்கு லெஸ் தானா இருந்துட்டு நமக்கு இருக்கும். சப்போஸ் இந்த இது உங்களுக்கு தப்புன்னு வரலனாலும் டப்புன்னு டயக்ராம் மட்டும் நீங்க ட்ரா பண்ணி பார்த்துருக்கேன். டயக்ராம் மண்டல் எழுதிட்டீங்கனாலே நீங்க அங்கே ட்ரா பண்ணி கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏபி இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதுப்பா. இப்போ ஏபி இன்க்ரீஸ் ஆகிறப்ப எம்பி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஏபி இங்க இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏபி இருந்துட்டு எம்பி இருந்துட்டு ஏபிக்கு மேலதான் இருக்கு ஏபி இன்க்ரீஸ் ஆகிறப்ப அப்படின்னு நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏபி அண்ட் எம்பி. அப்படியே அடுத்ததுக்கு வந்தோம்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபி அண்ட் எம்பி. இது நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த நம்ம இதுல பார்த்ததே தான் கொஞ்சம் அவுட்லைனா இருந்துட்டு நம்ம இங்க பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபி அண்ட் எம்பி. டிபி அண்ட் எம்பில வென் எம்பி இன்க்ரீசஸ், எம்பி இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிறப்ப டிபி இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட். இது நம்ம பார்த்தோமா, டிபி இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட். எம்பி இன்க்ரீஸ் ஆகிறப்ப தான் இருந்துட்டு டிபி இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட்.
அதே எம்பி ஃபால் ஆகிறப்ப டிபி இந்த இடத்துல இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும். டிபி இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும். அதே எம்பி இருந்துட்டு ஜீரோ அட்டைன் பண்றப்ப டோட்டல் ப்ராடக்ட் வந்துட்டு மேக்சிமமா அட்டைன் பண்ணும். டோட்டல் ப்ராடக்ட் வந்துட்டு மேக்சிமமா அட்டைன் பண்ணும். அதே மாதிரி எம்பி இருந்துட்டு நெகட்டிவ் ஆச்சுன்னா டிபி இருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதான் இருந்துட்டு 4 ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபி அண்ட் எம்பி. இதுல இந்த மேக்சிமம் டிபி எம்பி இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி அதோட மேக்சிமம் ரீச் பண்ணுது இல்லையா? அந்த ரீச் பண்றப்ப இந்த பாயிண்ட்டுக்கே டிபி இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட். இந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்ல டிபி இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அன் டிக்ரீசிங் ரேட்ல போகும். இதை தான் நான் அந்த ஸ்டேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்றப்ப பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை தான் இருந்துட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன். எந்த பாயிண்ட்ல டிபி இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட்ல இருந்து இன்க்ரீசஸ் அட் அன் டிக்ரீசிங் ரேட்டுக்கு மாறுதோ அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன் சொல்லுவோம். அந்த பாயிண்ட்ல தான் இருந்துட்டு ஏன்னா எம்பி இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆனது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் எம்பி இருந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் எம்பியோட மேக்ஸிமம் பாயிண்ட். அதான் எம்பியோட மேக்ஸிமம் பாயிண்ட். இது ஒரு அடிஷனல் பாயிண்டா இது கூட இருந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். எம்பி இன்க்ரீஸ் ஆகிறப்ப டிபி இருந்துட்டு இன்க்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும். எம்பி ஃபால் ஆகிறப்ப டிபி இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபால் டிக்ரீசிங் ரேட், இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்க்ரீசிங் ரேட். அதே ஜீரோ ஆகிறப்ப டிபி மேக்ஸிமம் ரீச் பண்ணிடும். நெகட்டிவ் ஆச்சுன்னா டிபி ஃபால் ஆயிடும். அவ்வளவுதான் இருந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபி அண்ட் எம்பி. ஸோ இந்த வீடியோல நம்ம இருந்துட்டு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். அப்புறம் ஏபிக்கும் எம்பிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை தனியாக எடுத்து பார்த்தோம். அப்புறம் டிபிக்கும் எம்பிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை இருந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதோட நம்மளுக்கு ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்லயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இருந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை டிஸ்கஸ் பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.